இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா பவர் கட்டில் இந்த வாண்டை வச்சுட்டு வீட்டில் எப்படிங்க சமாளிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. அப்படியே 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் திரும்பி அப்படியே பழனி படிக்கட்டை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி அப்படியே. ஹலோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா எங்கள் குட்டிமா போங்களே ஹாய் சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்டில் ஹாய்ன்னு சொல்லிடுங்க. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா அன்றைக்கி வந்து சாட்டர்டே பவர் கட்னால ஆக்சுவலாக சண்டே தான் இவங்களுக்கு வந்து லீவு. ஸோ பவர் கட்னால வந்து சாட்டர்டே கம்பெனி லீவ் விட்டாங்க. ஓகேவா, ஏன்னா மிஷின் தானே ஓடும். ஸோ அதனால் பவர் கட்டுன்னு சொல்லிட்டு கம்பெனி லீவ் விட்டாங்க. பவர் கட்டில் இந்த வாண்டை வச்சுட்டு வீட்டில் எப்படிங்க சமாளிக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப் போட்டாச்சு. அதனால் வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத கண்டினியூவாக வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த பிளேஸ் நீங்களும் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா, அப்படியே கடலூர் கப்பல் கேஎஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. பட்டே போகலாமா. அப்படி பாருங்க, 2 நோட் பக்கம் மரம் நடுவில் அழகாக வேணும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ரோடு தெரியுது. ஐயோ ஆமாப்பா, மலைமலை ரோடு போகுது, அழகா தெரியுது. மலைமலையில் வால்பாறை ரோடு தெரியுது. நேரில் பார்க்கும்போது செம்ம கியூட்டாக இருக்கு. ஃபுல்லாக தென்னை மரம் அதிகமாக வளைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே நிறைய பாருங்க தேங்காய் நல்லெண்ணெய் ஆச்சு. தேங்காய் நாட்டுறதுக்கு தேங்காய் கொப்பரை மண்டி இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து நிறைய சணல் ஃபேக்ட்ரி இருக்கு. தேங்காய் மட்டையிலேருந்து நாரை எடுத்து உரிச்சு சணல் செய்கிற ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்கு. வியூ பாருங்க, செம்ம கியூட்டா இருக்கு. ஃபுல்லாக தென்னை மரம், காற்று செம்மையாக அடிக்குது, சிலுன்னு. பொள்ளாச்சி வர வந்துட்டு இளநீ வாங்கலன்னா எப்படி? பொள்ளாச்சி இளநீ இங்கே பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்க, எடுத்தோடனே மேலே வர தண்ணி நிற்கிது. கிளியராக தெரியுதா உங்களுக்கு? மேலே வர தண்ணி தெளிவாக இருக்குது. ஐயோ எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது தண்ணி. செம்ம கிளியராக இருக்குதா? மலை பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. இதுதான் வந்து பொள்ளாச்சி பாலக்காடு அந்த சைடு போனீங்கன்னா கேரளா வந்து ரோடு பாருங்களேன். 2 சைடும் மரம், நடுவில் அப்படியே அழகாக செம்ம கியூட்டாக இருக்குது. அந்த கேப்பில் வந்து அப்படியே மலை தெரிஞ்சு செம்ம அழகான வியூ பாயிண்டாக இருக்குது. பாலத்துக்கு கீழே நிற்கிறோம். அங்கேருந்து அப்படியே மெதுவாக வியூ பாயிண்ட் பாருங்கள். செம்ம கியூட். அப்படி உச்சி மலை வர தெரியும். இந்த டேமுக்கு பேக் சைடில் தான் கேரளா. நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. இந்த ஃப்ளாஸு, அப்புறம் இந்த பக்கம், அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் சூப்பராக வச்சுருக்காங்க.
சுற்றி நிறைய ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டு, அப்புறம் வந்து குட்டீஸ் விளாடுறதுக்கான பார்க்கிங் பிளேஸ் நிறைய. ஏதோ குடு குடு குடுன்னு தெரிஞ்ச இடம் மாதிரி ஓடுறாங்க பாரு. தங்க பொண்ணு அதுவும் அதிலலாம் கை வைக்கக்கூடாது. இங்கே வந்த பக்கம் அக்காவாடி. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் திரும்பி வந்திருக்கேன். நான் அப்போ வந்து காலேஜ் ட்ரிப்பில் வந்தேன். இப்போ வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக வந்திருக்கோம் நாங்கள். ஆலியாருக்கு கார் இருக்கா, உட்காந்து பிள்ளைங்க வீலிங் பண்ணிகிட்டே அப்படி போகிறது. அடுத்தது இங்கே ஊஞ்சல், அப்படி குட்டீஸ் வாக்கிங் போகிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், குட்டீஸ் தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பார்க் இருக்குது. அப்படியே பேக் சைடு போனீங்கன்னா அங்கே உள்ள பார்க் இருக்குது. அப்படியே இங்கே பேக் சைடு போனீங்கன்னா டேமோட மேலே ஏறி டேமோட வியூவை பார்க்கலாம். மேலே நடந்து போகிறாங்க, தெரியுதா? எவ்வளோ குட்டியாக தெரியுறாங்க. அது வந்து மேலே டேம் வியூ. வெயில் அடிக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாக் போகலாம். இந்த சைடு ஃபுல்லாக தீம் பார்க்கு. நம்ம வந்து அங்கேருந்து வந்திருந்தோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக தீம் பார்க் ஐட்டம்ஸ், குட்டீஸ் விளாடுற ஐட்டம்ஸ். சீசா இருக்குது. தீம் பார்க்கில் அந்த ஜம்பிங் இருக்குது, பிரேக் டான்ஸ் இருக்குது. தனியாக செட்டாகவே தீம் பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது இது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தீம் பார்க் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அப்போ சும்மா நார்மல் பூங்காவில் இருக்கிற சீசா, ஊஞ்சல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இப்போ தான் நிறைய ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்கள் உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுவும் ஃப்ரீ, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டருமே வச்சுருக்காங்க. வந்து நடந்து போகிறாங்க, தெரியுறாங்களா உங்களுக்கு? பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக தான் இருக்காங்க. அவ்வளோ தூரம் மேலே போகணும் டேம் பார்க்கணுன்னா. அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. மணி வந்து மதியம் 12:30. ஆனால் அது எப்படி இருக்குது பனிமூட்டமாக. அப்போ வந்து மழை சீசனில் இந்த இடம் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். பொண்ணுக்கு வந்து இப்போ அதில் போய் விளாடணுமா, வேகமாக கிளம்பி போகிறாங்க. ஓகே மேலே போயிட்டு வரலாம். அதான் சொன்னேன்ல, பிரேக் டான்ஸு, அப்புறம் வந்து இந்த வாட்டரில் போட்டிங் போவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குப்பா. செம்ம க்யூட்டாக இருக்குது. குட்டீஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க போல் இருக்குது. அப்புறம் பைக் இருக்குது, பைக் ரைடு, அப்புறம் ஹெலிகாப்டர் அதிலே சுற்றுறதுல நிறைய இருக்குது. இந்த எங்கள் குட்டீஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே பழனி படிக்கட்டை வந்து ரீகால் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. மறுபடியும் முதல்ல இருந்தா எவ்வளோ படிப்பாக இருக்கும்? 300 படி. நிஜமா 300 இருக்குமா? மறுபடியும் முதல்ல இருந்தா. சிவன் மலையில் மொத்தம் 496 படி ஏறினேன். மறுபடியும் இங்கே வந்து ஆலியா டேம் பார்க்குறதுக்காக 300 படி ஏற போகிறேன். மேலே போனால் தான் வியூ தரமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வியூ பார்த்துட்டே இருந்தால் அப்படியே மேலே ஏறணும் போல தான் தோணுது. அப்படின்னு இல்லைங்கப்பா. பாருங்க செம்மையாக இருக்கு. வா நான் தூக்கிறேன். வாப்பா கேமரா பாரு. நாங்கள் படியில் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. 10 படி தான் ஏறியிருப்பேன். இவ்வளோ படி ஏறணும், அதுக்குள்ளே மூச்சு வாங்க. ஒரு வழியாக மூச்சு முட்டை அவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. செம்ம வியூ பாயிண்ட்ப்பா. அப்படியே பாருங்கள், அந்த பக்கம்லாம் பனியாக தான் இருக்குது. இன்னும் உச்சி வெயில், ஆனால் அவ்வளோ ஒரு பனி. மூச்சு வாங்குது எனக்கு. சுற்றி மலை தான். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம். இத்தனை படி ஏறி நாங்கள் வந்து ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இந்த டோரா பூஜி வரும்ல, எங்கே நம்ம போகிறோம்? ஆலியா டேம் மேலே. எப்படி வந்தோம்? தீம் பார்க், படி, டேமு, அந்த மாதிரி வந்தோம்.
அந்த டேமு, அதுக்கு பிறகு அது மேலே இருக்கிற மலை, அதுக்கு அடுத்து நீங்கள் தாண்டினீங்கனாலே கேரளா தான். அப்போ அதான் சரி போவீங்க நீங்கள். போமா வேணாமா? என்ன இருக்கு பட்டு பால் பரப்போமா? பட்டு இங்கே போய் அம்மா பட்டு. அங்கே வரேங்க. ஏ ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். அங்கே என்னமா இருக்கு? பப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வால்பாறை ரோடுன்னு சொல்லி ரோட்டில் வரும்போது காட்டினேன் பாருங்கள். இப்போ கிளியராக அதில் ஒரு வண்டி போகுது பாருங்கள். கீழே அந்த ஒரு லைன் தெரியுதா? அது இந்த அங்கே போகுது பாருங்கள் அந்த லைன். நம்ம காட்டுற மாதிரி அது வழியாக போய் அப்படியே போகுது அந்த ரோடு. அங்கங்கே ஒயிட் கலராக உங்களுக்கு தெரியுதா? அதுதான் வந்து ரோடு. மலை உச்சிக்கு போகுது. செம்மையாக இருக்குப்பா வியூ. நேரில் பஸ் வருது, கவர்மெண்ட் பஸ் வருது. அங்கே ஒரு வேன் போகுது. முன்னாடி வரும்போது நல்ல தண்ணி இருந்ததுப்பா. நல்லா மேலே இந்த கல்லுலாம் இருக்குல்ல, இது வரலாம் தண்ணி இருந்தது. இப்போ தான் தண்ணி சுத்தமாக இல்லை. நல்லா ஆனால் ஆற்று மணலாக இருக்குது. எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல. ஐயோ செம்மையாக இருக்குது. மண் நல்லா பட்டு போகல. அங்கே வேன் போகுது பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போ ரோட்டில் அந்த வேன் அப்படியே மேலே மலை மேலே ஏறும். இவ்வளோ தூரம் கீழே பாருங்கள். செம்ம வியூ பாயிண்ட். ஆனால் நல்லா இருக்குப்பா. இதனுடைய இந்த மலையோட அப்படியே கண்டினியூட்டியாக அப்படியே போனால் அந்த லாஸ்ட் எட்ஜி வந்து ஊட்டி. செம்ம அழகாக இருக்கணும். ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் பிஎட் பண்ணும்போது நிறைய செடி பூ சூப்பராக இருந்தது. நாங்கள் என்ன மந்த்தில் வந்தோம்? ஃபெப்ரில் வந்தோம். இப்போ வந்து நிறைய இடம் காஞ்சி கருவாடாக இருக்குது. மேலே அந்த படியிலேருந்து தான் இறங்கி வந்தோம்ப்பா. ஒரு வழியாக வந்தாச்சு இறங்கிக்கி. நெக்ஸ்ட்டு என்ன பிளான்? வால்பாறை. வால்பாறை அப்புறமா பர்றா அப்படியே வாங்க வால்பாறையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நான் அதை வியூ பாயிண்டில் காட்டினேன் இல்லை, நம்மளுக்கு பக்கம் இந்த ஆலியா டேம்லேருந்து வால்பாறை ரொம்ப கிட்ட இருந்தது. நான் சொன்னேன்ல நாங்கள் பிஎட் படிக்கும்போது இந்த பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸில் கம்பிலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இதில் வந்து செடிலாம் படர விட்டு பூலாம் வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன் ஃபோட்டோஷூட் பிளேஸ் மாதிரி. பட் ஆனால் இப்போது வெயில் அதிகங்கிறதுனால தண்ணியுமே கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோஷூட் பிளேஸ் வந்துமே பிரிஸ்காக இல்லை. இருந்து இறங்கி வந்தாச்சு. வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடை. அந்த ஊருக்கு போகிற மடை போல் இருக்குது. பிஸ்கட்டை போட்டால் எப்படி மீன் சாப்பிடுது பாருங்க. ஐயோ மீன் அடிச்சுக்குது. பாப்பா போட போகிறாங்க பாருங்க. நீ போடுமா? எங்கள் குட்டி வந்துட்டு மொம்மோ போடுவாங்க. ஐயோ போட்டாச்சு. நிறைய மீன் இருக்குப்பா. ஆனால் எனக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. மொம்மோ போட போட அழகாக வந்து சாப்பிடுது. அப்பா முன்னே அழகாக நின்று தண்ணி அழகாக ஓடுதா, அதனால் அவங்க வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சீச்சிக்கு மம்மம் போட்டாங்களா, அதாவது சீச்சின்னா மீன் மம்மம் போட்டாங்கல்ல. ஸோ அதனால் இங்கே சீச்சி தெரியுதான்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க. சீச்சிக்கு மம்மம் வைக்க போகிறாங்க. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் வைக்கணும்னா செம்மையான பாயிண்ட்டாக இருக்கும். செம்ம வியூவாக இருக்கும்ப்பா. ஐயோ செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். டேமோட என்ட்ரன்ஸ் வியூ இதுதான். என்ட்ரன்ஸ் வியூ மேலே உள்ள ஸ்டெப்ஸில் ஏறி போய் அந்த டேமை பார்த்துட்டு அந்த வால்பாறை வியூலாம் பார்த்துட்டு வரலாம். செம்ம க்யூட். ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 ரூபி தான். 2 வீலர் பார்க்கிங் 4 வீலர் பார்க்கிங்லாம் அழகாக இருக்குது. பார்க்கிங் சார்ஜ் 10 ரூபி. ஹோட்டலுக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஆப்போசிட்லேயே வந்து ஹோட்டல் இருந்தது. சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து சைவம், அவங்க அப்பா வந்து சிக்கன் பிரியாணி, ஆப்பட்டி நானும் சாம்பார்.
மோமோவும் சாப்பிட போகிறாங்க. பிரியாணி வந்தோடனே பிள்ளை பசியில் இருந்ததுங்க. லைக் பீச்சே ஏ பாப்பாவுக்கு என்னது அப்பளம் அப்பளம் மாமம் என்னம்மா ஏ நமக்கு சாப்பாடு சாம்பார். என் பட்டு மனசார சாப்பாடு சாம்பார் சாப்பிட மாட்டேன். உங்கள் அப்பா பிரியாணியை சாப்பிட்றான். எங்கள் மொட்டை அங்கே வரும். நல்லா இருக்காப்பா? தரமாக இருக்கும். வந்து ஆலியா டம் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஃபுட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியும் சரி, சைவ சாப்பாடும் சரி. அப்புறம் என்னென்னா நிறைய பேர் வந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, வண்டியில் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. அது நல்லா இருக்குது. அப்புறம் வந்து வண்ண மீன் வளாகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து குட்டீஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி குட்டீஸ்லாம் இருந்தாங்க, விளையாட்டு பொருள் அப்படின்னா நீங்கள் அந்த கேம்ப் போய் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து ஃபுல்லாகவே சேனல் விலாக் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். ஓகே, அப்படியே கடலூர் கப்பல் கேஎஸ் ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.